கிருஷ்ணகிரி மாவட்டம் சானமாவு கிராம பகுதியில் நுழைந்த 66 யானைகள் காட்டுப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான நேரடி தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், சொல்லுங்க, யானைகள் காட்டுப்பகுதிக்குள் இருந்து விரட்டப்பட்டு விட்டதா? தற்போது அங்கு நிலவக்கூடிய சூழ்நிலை என்ன? அதாவது ஆண்டுதோறும் நவம்பர், டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் கர்நாடகா மாநிலம், அதாவது பன்னார்கட்டு பகுதியிலிருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட யானைகளிலிருந்து உணவு தேடியும் தண்ணீர் தேடியும் ஆண்டுதோறும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது. இந்த ஆண்டு தற்போது சுமார் 66 யானைகளானது தற்போது கிருஷ்ணகிரி மாவட்ட வனப்பகுதிக்குள் தற்போது நுழைந்திருக்கிறது. தற்போது நாம் நின்று கொண்டு இருக்கும் இடம் என்பது சானமாவு வனப்பகுதி. தற்போது எனக்கு பின்னால் நீங்க பார்க்கக்கூடிய இந்த பகுதியானது ஒரு அடர்ந்த காட்டு பகுதி. ஆனால் இதற்கு அருகாமலேயே உள்ள சானமாவு என்ற ஒரு கிராமமும் இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கு. தொடர்ந்து கிராம பகுதிகள் அனைத்தும் அதிக அளவில் இங்க இருக்கக்கூடிய சூழலில் இந்த பகுதி இன்று அதிகாலை சுமார் 66 காட்டு யானைகளானது புகுந்தது. மேலும் அந்த 66 காட்டு யானைகளானது தற்போது கிராம பகுதிகளுக்குள் எந்த நேரமும் புகக்கூடிய ஒரு அபாயமும் ஏற்பட்டிருந்தது. இதன் காரணமாக இந்த பகுதியில் வனத்துறை குவிக்கப்பட்டிருந்தார்கள். தொடர்ந்து இன்று காலம் முதலே தற்போது வரை அதனுடைய ரோந்து பணியில் ஈடுபட்டு தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் அதாவது மாலை நேரம் என்பதால் இந்த நேரத்தில் தற்போது அந்த காட்டு யானைகளானது கிராம பகுதிக்குள் நுழைய அதிக வாய்ப்பு என்பதால் தற்போது கிராம பகுதிக்குள் நுழையாமல் இருப்பதற்காக அந்த யானைகளை மீண்டும் காட்டு பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்பதற்காக பட்டாசுகள் வெடித்தும் மேலத்தாளம் அடித்தும் தற்போது அந்த காட்டு யானைகளை விரட்டும் பணி தற்போது நடைபெற்றது. தற்போது 2 நிமிடங்களுக்கு முன்பாகவே தற்போது யானைகளானது காட்டு பகுதிக்குள் தற்போது விரட்டப்பட்டு இருக்கிறது. தற்போது காட்டுக்குள்ளே தற்போது அந்த 66 யானைகளும் தற்போது உள்ளே சென்று இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது வனப்பகுதிக்குள் யாருமே பொதுமக்கள் யாரும் வரக்கூடாது என்றும், மேலும் ஆடு மாடுகள் யாரும் இந்த பகுதியில் மேய்க்க வேண்டாம், அதாவது அதிகாலை பகுதிகளிலும் யாரும் இந்த பக்கம் வர வேண்டாம் என்றும் வனத்துறை சார்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரகாஷ், இது குறித்து பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? அதாவது இந்த பகுதியில் தொடர்ந்து சானமாவு கிராம பகுதியில் நாங்கள் வசித்து வருகிறோம். இந்த பகுதியில் தொடர்ந்து அந்த யானைகளான அட்டகாசம் என்பது தொடர்ந்து வாடிக்கையாக இருக்கிறது. மேலும் இந்த பகுதியில் உயிர் சேதமும் விளை நிலங்கள் புகுந்து சேதப்படுத்துவதாக இந்த பகுதியுடைய பொதுமக்களும் விவசாயிகளும் கூட குற்றம் சாட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த பகுதியினுடைய பொதுமக்கள், அதாவது நம்ம இருக்கிறார், அவரிடம் நேரடியாக கேட்கலாம். ஐயா, உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை? அதாவது சானமாவு அப்படின்றது ஒரு விலங்குக்கு அதிகம் வரக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு. உங்களுக்கு யானைகளால் எந்தெந்த மாதிரி பிரச்சனை எப்பப்பெல்லாம் வருது, அதை வச்சு சொல்லுங்க. நம்மளுக்கு சாயந்தரம் ஒரு 7-8 மணிக்கு ஊருக்குள்ளே வந்துடும் சார் யானை. இங்கே சோளை, ராகி, கரும்பு இதெல்லாம் சாப்பிட்டு உணவெல்லாம். இப்போ ஆற்று பக்கமாக நெல் அதிகமாக இருக்குது. நெல் இந்த ரொம்ப நாஸ்தி பண்ணியிருக்கு சார். நமக்கு நைட்டில் கொஞ்சம் தொல்லை ஜாஸ்தி. வீட்டாண்ட எல்லாம் வந்துடும் சார். நைட்டில் ஊர் சுட்டு வருது. அதனால் நாங்கள் ஃபாரஸ்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறோங்க. அவங்க தடுக்குறாங்க சார். அதாவது அவர் கூறியது போல இந்த பகுதியில் சானமாவு என்ற பகுதியிலிருந்து தொடர்ந்து இந்த காட்டு யானைகள் அட்டகாசம் என்பது தொடர்ந்து தொடர்கதியாக இருக்கிறது. இதனை விரட்டி அடித்தாலும் மீண்டும் மீண்டும் இந்த பகுதிக்கு தொடர்ந்து இந்த பகுதியில் அட்டகாசம் செய்த வண்ணம் இருக்கிறது என்ற ஒரு பதிவை இந்த பகுதியினுடைய பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.